அப்பாடா! இப்போ தான் வந்து ஆஹா ஓஹோ ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட்டு கையால் பாராட்டு வாங்கியிருக்காங்க நம்ம ஹோட்டல் மேனேஜர் சபரி. மார்னிங்லேருந்து திட்டு வாங்கி மார்னிங் சொல்ல முடியாது, ஆக்சுவலி 2 நாளாக இப்படி தான். ஸோ மேக்ஸிமம் வந்து திட்டு வாங்கி காரி துப்பி கேவலமாக பேசி அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கண்டஸ்டன்ஸ்க்கெலாம் வந்து உரைக்குது போல். பாவம் கண்டஸ்டன்ஸ், அவங்க திட்டு வாங்கினதுக்கு பஞ்சமே இல்லை. ஸோ பிக் பாஸும் திட்டினாங்க, கஸ்ட்டும் திட்டினாங்க. என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே. தீபக்லாம் வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னவரை வந்து இப்போ தான் நீங்கள் ஆஹா ஓஹோ ஹோட்டலாக இருக்கீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃபுட்டு, எல்லாமே வந்து செமையாக இருக்குது, வெசல்லாம் வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு செமையாக வந்து பாராட்டுறாங்க. வந்த கெஸ்ட் எல்லாருமே இப்போ தான் சாப்பிட்றாங்க போல். ஸோ கனி அதே மாதிரி வினோத் தான் வந்து கிச்சனில் இருக்காங்க. இன்றைக்கி சமைச்ச ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும், அதுவும் டெசர்ட் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கனியோட ஹேண்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க நம்ம பிரியங்கா. ஸோ அந்தளவுக்கு வந்து கம கமன்னு இருக்குது சாப்பாடு, எல்லாமே சூப்பராக இருக்குது, வெசலும் சூப்பராக இருக்குது, எல்லாமே க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளிட்டாங்க போங்க. அதுவும் இன்றைக்கி வந்து கேப்டன் ரூமில் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதோ கெஸ்ட்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. நம்ம சபரி சான்ஸே இல்லை, செமையாக பண்ணுறாரு இந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு.